Good morning, my dear students. Welcome back to our maths class. Standard 6, Term 1, Mathematics. Chapter 4, Geometry. Angles, naming angles, types of angles, angle measurement using protractor, special pairs of angles, points and lines. See the topic, angles. When two rays or line segments meet at their endpoints, they form an angle at that point. என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஆங்கிள்னா என்ன? ஆங்கிள்னா என்னன்னு தெரியும், உனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஃபஸ்ட்லேருந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ரேனா என்ன, லைன் செக்மெண்ட்னா என்னன்ட்டு தெரியும் இல்லையா? ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் இருந்து ஒரு பக்கம் ஆரோ இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் எண்ட் பாயிண்ட்டும் ஒரு பக்கம் ஆரோவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரே இல்லையா? இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ரே. ஏபின்றது ஒன் ரே அப்படின்னு சொல்வீங்க. நெக்ஸ்ட்டு லைன் செக்மெண்ட்னா என்ன? ரெண்டு பக்கமும் எண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது லைன் செக்மெண்ட். டூ சைட்ஸும் எண்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லைன் செக்மெண்ட் இல்லையா? இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துட்டீங்க, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வென் டூ ரேஸ், ஏபின்ற ஒரு ரேவும் ஏசின்ற அனதர் ரே, டூ ரேஸும் ஆர் லைன் செக்மெண்ட்ஸ், டூ ரே ஆர் டூ லைன் செக்மெண்ட் மீட் அட் தர் எண்ட் அண்ட் மீட் அட் தர் பாயிண்ட்ஸ். இந்த டூ ரேவாக இருக்கலாம் அல்லது டூ லைன் செக்மெண்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். தே ஃபார்ம் அண்ட் ஆங்கிள் அட் தட் பாயிண்ட். இந்த ரெண்டு ரே அண்டு டூ ரேவாக இருக்கலாம், டூ லைன் செக்மெண்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது மீட் பண்ணுற இந்த வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, வெர்டெக்ஸ் கிட்ட திஸ் போர்ஷன் தான் நமக்கு ஆங்கிள். ஆங்கிள் ஓகேவா? அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆங்கிள். பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற இன் பிட்வீன் கேப், இந்த கேப் தான் வந்து நமக்கு ஆங்கிள்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ரேஸ் ஏபி ரே அண்ட் ஏசி ரே ஆர் த சைட்ஸ். ஏபின்றது ஒரு சைடு, ஒன் சைடு ரே. ஏசிங்கிறது அனதர் சைடு ரே. அண்ட் ஏ இஸ் த வெர்டெக்ஸ், ஏன்றது வெர்டெக்ஸ். இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட், ரெண்டுக்கும் காமனான ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? வெர்டெக்ஸ்னு சொல்கிறோம். விச் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் போத் த லைன் செக்மெண்ட்ஸ். லைன் செக்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், ரேவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ரெண்டுக்கும் லைன் செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரேவாக இருந்தாலும் சரி, அது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா ஏ, அதுதான் வந்து வெர்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. ஆங்கிள்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? டூ ரேஸ் ஆர் டூ லைன் செக்மெண்ட்ஸ் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டு பி ஏ இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள இந்த ஏபின்ற ரேக்கும் ஏசின்ற ரேக்கும் இன் பிட்வீன் கேப்பில் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட் தான் நமக்கு ஆங்கிள். ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆங்கிள் ஓகே. நெக்ஸ்ட்டு நேமிங் ஆங்கிள். நேமிங் ஆங்கிள்னா என்ன? நேமிங் ஆங்கிள்னா ஆங்கிள் ஏன்னு சொல்லுவார். இதை எப்படி மெஷர் பண்ணுவார்? ஆங்கிள் ஏன்னு மெஷர் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிஏசின்னு மெஷர் பண்ணுவார். ஆங்கிள் பிஏசின்னு மெஷர் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிஏபின்னு மெஷர் பண்ணுவார். இது மட்டும்தான் உனக்கு ஆங்கிள். ஆங்கிள் ஏன்றது தான் உன்னுடைய ஆங்கிள். ஸோ தனித்து சொல்லலாம், சிங்கிளாக சொல்லும்போது ஆங்கிள் ஏன்னு மட்டும் சொல்லலாம். அப்படி இல்லை டூ சைட்ஸையும் சேர்த்து நீ சொல்கிற அப்படின்னும் போது சென்டரில் தான் வரணும், மிடில் பாயிண்டில் வரணும் உன்னுடைய ஆங்கிள் போர்ஷன், ஓகேவா? ஏன்ற ஆங்கிள் பிஏசி, அப்போ ஆங்கிள் ஏல தான் உன்னுடைய மெஷர்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிபிங்கிறது ரே, அதில் சிஏ
ஏபிங்கிறது உன்னுடைய 2 ரே, அதில் ஏங்கிறது உன்னுடைய ஆங்கிள். அப்போது 3 மெஷர் பண்ணும்போது, ஆங்கிளை மெஷர் பண்ணும்போது 3 வேல மெஷர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இது நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்யூஸ்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், ஜீரோ ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் நம்ம வந்து 6 டைப்ஸாக சொல்லலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா என்ன? ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரியை இருக்கணும். ஒரு 2 ரே மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா, 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதுதான் உன்னுடைய ரைட் ஆங்கிள். ஓகேவா? 2 லைன் செக்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஆங்கிள்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? 2 லைன் செக்மெண்ட்டோ 2 ரேவோ மீட் பண்ணுற இடம் வந்து உனக்கு ஆங்கிள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்ங்கிறது லெஸ் தென் 90 டிகிரி. 90 டிகிரியை விட லெஸ் தெனாக இருக்கும். லெஸ் தென் 90 டிகிரி. ஓகேவா? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 டிகிரியிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் இருக்கிறது தான் உனக்கு அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? அக்யூட் ஆங்கிள்னால் என்னன்னு புரிஞ்சிச்சா? அக்யூட் ஆங்கிள்னால் 2 ரே இருக்கு இல்லையா? ஏபி 1 ரே, பிசி 1 ரே. அதில் பின்ற பாயிண்ட்டு மீட் பண்ணுற இடத்த தான் ஆங்கிள்னு சொல்கிறேன். திஸ் இஸ் அக்யூட் ஆங்கிள். 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும். 1 டிகிரியிலேருந்து 89 டிகிரி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னது? அக்யூட் ஆங்கிள். ஓகே. நெக்ஸ்ட்டு அப்யூஸ்ட் ஆங்கிள். அப்யூஸ்ட் ஆங்கிள்னால் கிரேட்டர் தென் ரைட் ஆங்கிள். 90 டிகிரியை விட கிரேட்டர் தென்னாக இருக்கும். கிரேட்டர் தென் 90 டிகிரி, லெஸ் தென் 180 டிகிரி. 180 டிகிரிக்கு லெஸ் தெனாகவும் 90 டிகிரிக்கு கிரேட்டர் தெனாகவும் இருக்கும். 91 டிகிரியிலேருந்து 179 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது என்னது? அப்யூஸ்ட் ஆங்கிள். ஓகேவா? அப்யூஸ்ட் ஆங்கிள்னால் என்னன்னு புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு எதை சொல்லுவேன்? ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ டிகிரி இருக்கும்? 1 சர்க்கிளில் 360 டிகிரி இருக்கும் இல்லையா? 360 டிகிரி தான் 1 சர்க்கிள். அப்போது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்ன? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா 180 டிகிரிக்கு மேலே இருக்கும். 180 டிகிரிக்கு மேலே 181லேருந்து 181 டிகிரியிலேருந்து 359 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது என்னது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜீரோ ஆங்கிள். ஜீரோ ஆங்கிள்னா என்ன? ஜீரோ ஆங்கிள்னா 0 டிகிரியாக இருக்கும். இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, ஏபின்ற 1 லைன் இருக்குன்னா 0 ஆங்கிள்ங்கும்போது அந்த லைன்லேயே ஓவர்லேப் ஆகி இந்த இடத்துல 0 மெஷர் பண்ணுற அப்படின்னா அதுதான் 0 ஆங்கிள். ஓகேவா? 0 ஆங்கிள்னா 0 டிகிரி தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா 180 டிகிரி. நம்மளுடைய ப்ரொடக்டரில் ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்கும்போது 90 டிகிரி விட கிரேட்டர் தென்னாக இருக்கும். 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஒரு லைன் இருக்கும். அந்த ஸ்ட்ரைட் லைனில் இந்த பக்கம் இது வரைக்கும் 90 டிகிரி இல்லையா? இந்த ஸ்ட்ரைட் லைனில் இது வரைக்கும் 90 டிகிரி. இந்த 90 டிகிரிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா அப்யூஸ்ட் ஆங்கிள். அப்யூஸ்ட் ஆங்கிளுக்கு அப்புறம் இந்த சைடு வர்றது, இந்த லைனுக்கு நேராக வருது இல்லையா? இந்த பாயிண்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து நமக்கு என்னது? ஏபிசி இல்லையா? இதில் ஏன்றது தான் 180 டிகிரி. ஆர் யூ கிளியர்மா? இப்போ நீங்கள் எப்படி போடுவீங்க? இந்த இடத்த வந்து 180 டிகிரின்னு நோட் பண்ணுவேன். ஓகே. அப்போது ஸ்ட்ரைட் ஆங்கிள்னால் என்னென்னு புரிஞ்சிச்சா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் புரிஞ்சிச்சா? அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்யூஸ்ட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், ஃபுல் ரொட்டேஷன். ஓகே. ஜீரோ ஆங்கிள். இது எல்லாமே உனக்கு என்னது? டைப்ஸ் ஆஃப் angles. Are you clear ma? Okay. Angle measurement using
ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி ஆங்கிள்ஸை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தான் திஸ் போர்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைட் லைனில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏ பின்னு சொல்லிட்டு ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய ப்ரொடக்டரை அந்த லைனில் ப்ரொடக்டரோடைய இந்த பிளாக் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோடைய ட்ரா பண்ணியிருக்க அந்த லைனில் இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்மளுடைய ஆங்கிள் பாயிண்ட் ஏ இருக்கு இல்லையா, ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரின்னு சொல்லிவிட்டு உன்னுடைய ப்ரொடக்டரில் இருக்கிற இடத்த மெஷர் பண்ணினா இதுதான் வந்து 90 டிகிரி ஆங்கிள். இது திரும்ப நீ ஜாயின் பண்ணிடுவேன். இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி ஆங்கிள்னு சொல்வேன் இல்லையா. இப்போது இப்படி போட்டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவீங்க. 90 டிகிரி வந்து ரைட் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு 30 டிகிரி ஆங்கிள் மெஷர் பண்ண சொல்கிறாங்க. அது எங்கேருந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கிள் பியில் மெஷர் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறீங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஏபின்ற ஒரு லைனில் ஆங்கிள் பியில் வந்து 30 டிகிரியாக மெஷர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த சைடில் வச்சுட்டு உன்னோட ப்ரொடக்டரை இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு ஏ பாயிண்டில் ஆங்கிள் மெஷர் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எந்த சைடு பார்க்கணும், இந்த சைடில் பார்க்கணும். ஏ சைடுக்கு ஆப்போசிட் சைடில் பார்க்கணும். ஓகேவா. அப்போ 0, 10, 20, 30, 40, 15 இருக்கும். அப்போ 30 டிகிரி இந்த இடத்துல வரும், மெஷர் பண்ணிடுவீங்க. அதுவே உன்னுடைய பி பாயிண்டில் மெஷர் பண்ண சொல்கிறாங்கங்கும்போது பி பாயிண்டில் வச்சு நீ மெஷர் பண்ணும்போது இந்த சைடில் நீ மெஷர் பண்ணினா அது அப்யூஸ்ட் ஆங்கிளாக வந்துடும். ஸோ இப்போ பி பாயிண்டில் நீங்கள் வச்சு மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடு மெஷர் பண்ணும்போது ரைட் சைடு மெஷர் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடை பார்க்கணும். ஓகேவா. ஏ பாயிண்டில் மெஷர் பண்ணும்போது பி பாயிண்ட்டுக்கு பக்கம் இருக்கிற அந்த சைடை பார்க்கணும். பி பாயிண்டில் நோட் பண்ணும்போது நீ வந்து 30 டிகிரி இப்போ மெஷர் பண்ண போகிற அப்படின்னா பிக்கு ஆப்போசிட்டில் ஏ பக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஏ சைடில் தான் 30 டிகிரி எந்த இடத்துல இருக்குதுன்னு மெஷர் பண்ண போகிற. இப்போ 30 டிகிரியை மெஷர் பண்ணிட்டேன். 30 டிகிரியா ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்படி போட்டு 30 டிகிரின்னு மென்ஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட்டுக்கு சின்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. 30 டிகிரின்றது உங்களுக்கு என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஓகே, இதுவே 120 டிகிரி மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணி 120 டிகிரி அப்யூஸ்ட் ஆங்கிள் நோட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது அப்யூஸ்ட் ஆங்கிள்ங்கும்போது ஏன்ற பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிறேன். ஏ பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடில் பார்க்குற 120 டிகிரி எங்கே வருது, 120 டிகிரி அப்யூஸ்ட் ஆங்கிள்ங்கும்போது இங்கே இந்த இடத்துல வரும். ஓகே, இந்த இடத்துல வரும். நோட் பண்ணுறீங்க. நோட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 120 டிகிரி அப்யூஸ்ட் ஆங்கிள். ஆர் யூ கிளியர்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டர் வச்சு எப்படி ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்யூஸ்ட் ஆங்கிள் போடுறதுன்னு பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். பேர்ஸ் ஆஃப் ஆங்கிளில் 2 டைப்ஸ் இருக்குது. 1 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், செகண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 90 டிகிரியாக இருக்கணும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 180 டிகிரியாக இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகே, 2 angles are complementary to each other if they add up to 90 degree. 2 angles ஆட் பண்ணும்போது 90 டிகிரி ரைட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 2 angles are supplementary to each other if they add up to
180 டிகிரி. டூ ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகே, 70 டிகிரி ப்ளஸ் 20 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இல்லையா? அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு அனதர் எக்ஸாம்பிள் 35 டிகிரி ப்ளஸ் 55 டிகிரி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 90 டிகிரி கிடைக்கும். இதே மாதிரி தான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ங்கும் போது 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கணும். 147 டிகிரி ப்ளஸ் 33 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு வேறு 110 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும் இல்லையா? இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இதுவே உனக்கு வந்து ஒன் ஆங்கிள் கொடுத்துட்டு அனதர் ஒன் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லிவிடுவாங்க, 90 டிகிரியாக கொடுத்துட்றாங்க அப்படின்னா எப்படி போடுவேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 20 டிகிரி கொடுத்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் 20 டிகிரி மட்டும்தான் இருக்கும், அனதர் வேல்யூ உனக்கு தெரியாது, 90 டிகிரிக்கு அனதர் வேல்யூ தெரியாது. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கணும், 20 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது எக்ஸை லெஃப்ட் சைட்லேயே வச்சுட்டு 90 டிகிரி மைனஸ் 20 டிகிரி இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் இருக்க வேல்யூ மைனஸாக மாறும் இல்லையா? அப்போ சப்ராக்ட் பண்ணிக்குவீங்க. சப்ராக்ட் பண்ணும்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 20 டிகிரி 70 டிகிரி. ஓகே, இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரிக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ 33 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. தெரியாத வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 33 டிகிரி அப்படின்னு போடுவேன். போடும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 147 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அனதர் வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணி போடுவேன். அதுவே ரெண்டு வேல்யூவும் கொடுத்துட்டு இது காம்ப்ளிமெண்ட்ரியா சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்டாங்கன்னா ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வந்துச்சுன்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஆர் யூ கிளியர்மா? ஓகே, see the next topic, points and lines. Points and lines, ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏன்ற ஒன் பாயிண்ட் இருக்குது, L1ன்ற லைனில் ஏன்றது ஒன் பாயிண்ட், இது வந்து லைன். நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் வருது அப்படின்னா அது என்னது? கொலினியர் பாயிண்ட்ஸ். ஓகே, எல்ன்ற ஒன் லைன் இருக்குது, அந்த லைனில் ஏன்ற பாயிண்ட்டு, பின்ற பாயிண்ட்டு, சின்ற பாயிண்ட்டு ஒரே லைன்லேயே வந்துச்சுன்னா அது என்னது? கோலினியர் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு intersect two lines intersect at right angles 90 டிகிரி அப்படின்னா L1ன்ற ஒரு லைன் இருக்குது, L2ன்ற ஒரு லைன் இருக்குது, இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டை வந்து ஓன்னு சொல்கிறேன். இது வந்து 90 டிகிரி பர்பண்டிகுலர் லைனை மேக் பண்ணுது அப்படின்னா L1 பர்பண்டிகுலர் டு L2 அந்த மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இல்லைனா 2 lines intersect at right angles 90 டிகிரி, ரைட் ஆங்கிள் 90 டிகிரியை தான் மேக் பண்ணும். we call them as perpendicular lines. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? perpendicular linesன்னு சொல்கிறோம். are you clearமா? ஓகே, கான்குரண்ட் லைன்ஸ். கான்குரண்ட் லைன்ஸ்னால் என்ன? ஒரே பாயிண்டில் L1ன்ற லைனு, L2ன்ற லைனு, L3ன்ற லைனு ஒரே பாயிண்ட், Pன்ற ஒரே பாயிண்டில் எல்லா லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கான்குரண்ட் லைனுன்னு சொல்கிறோம். த லைன்ஸ் ஆர் கால்டு கான்குரண்ட் லைன்ஸ். ஓகே, கான்குரண்ட் பாயிண்ட் வந்து P. ஆர் யூ கிளியர்ப்பா? ஓகே, தேங்க்யூ.